வணக்கம். இன்றைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குதுங்கிறத பார்த்துருவோம். அத்துமீறல் எதிரொலியாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல். நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது. சபையை சுமூகமாக நடத்த இன்று அனைத்து கட்சி கூட்டம். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. டாஸ்மாக் மதுபான விலை உயர்வு. பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகரிப்பு. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்திய தூதர் வரவேற்பு. இந்தியா கூட்டணி போல் திமுக கூட்டணியும் சிதறும். ஜெயக்குமார் பேட்டி. ஈரோட்டில் சுற்றுலா பஸ் கவிழ்ந்து விபத்து. கல்லூரி மாணவியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். பிரதமர் மோடி மூளையாக இருந்து செயல்படுத்தினார். நிதிஷ்குமார் விலகல் இந்திய கூட்டணிக்கு பாதிக்காது. காங்கிரஸ் கருத்து. ஆழ்ந்த தூக்கம் அவசியம். அதிகமாக ரீல்ஸ் பார்க்காதீர்கள். மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. தொகுதி பங்கீடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 3ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை. மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 4ஆம் தேதி அழைப்பு. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டம் 1 வாரத்திற்குள் அமல்படுத்தப்படும். மத்திய மந்திரி தகவல். தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றுவதுதான் திமுக சாதனை. அண்ணாமலை பேச்சு. லஞ்ச வழக்கில் கைதான குன்னத்தூர் நகராட்சி பெண் கமிஷனர் வங்கி லாக்கரில் 33 லட்சம். கிருஷ்ணகிரி அருகே யானை தாக்கி விவசாயி சாவு. உடலுடன் பொதுமக்கள் சாலை மறியல். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் துணை ஜனாதிபதி சாமி தரிசனம். ஜே.பி. நட்டா, மன்மோகன் சிங் ஆகியோர் பதவிக்காலம் முடிவடைகிறது. 56 மேல்சபை எம்பி பதவிகளுக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி தேர்தல். 8ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம். பொன்முடியின் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ். சட்டத்தை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் விசாரணையை முடக்க திட்டம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல். கோயம்பேடு புறநகர் பஸ் முனையத்தில் லூலு மால் வணிக வளாகம் வருகிறதா? அரசு விளக்கம். ஈரோட்டில் உள்ள தபால் நிலையங்களில் சர்வர் பாதிப்பால் பொதுமக்கள் அவதி. சேமிப்பு பணம் செலுத்த முடியாமல் சிரமம். மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக வேண்டும். செல்போனில் இருந்து விலகி இருக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை உடனடியாக மூட வேண்டும். அரசுக்கு ஐகோர்ட் அதிரடி உத்தரவு. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடாது. சிவகங்கை, விருதுநகர் தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் வலியுறுத்தல். சங்கி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம். வானதி சீனிவாசன் பேட்டி. சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை. ரஜினிகாந்த் பேட்டி. பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் கேட்டு கிராம மக்கள் மனு. செட்டிமலையில் விளம்பர பேனர்களை பேரூராட்சி ஊழியர்கள் அகற்ற எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. கோர்ட்டில் பொய் சொன்னதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். நடிகர் இளவரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு. சிவகங்கையில் உள்ள எம் மருத்துவமனையின் 100ஆண்டு விழா கட்டிடம். கோயம்பேட்டில் இருந்து பயணிகளை ஏற்றி சென்ற 6 ஆம்னி பஸ்கள் பறிமுதல். செல்போன் செயலி மூலம் முதலீடு பெற்று பொதுமக்களை ஏமாற்றி பணம் வசூலிப்பதாக வழக்கு. தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக 10,000 பேர் திரண்டதால் பரபரப்பு. அரசு பெண் ஊழியர் இறந்தால் கணவருக்கு பதிலாக பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம். மத்திய அரசு அறிவிப்பு. கேலோ இந்தியா விளையாட்டு. தமிழகத்திற்கு மேலும் 5 பதக்கம். போரில் அமெரிக்க ஆதரவை தடுக்க தைவானை சுற்றி நிற்கும் சீன போர்க்கப்பல்கள். ஜப்பானிய ஊடகங்கள் தகவல். வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து நகைக்கடையில் 1 கிலோ தங்கம் கொள்ளை. 4 பேர் கைது. வேலைக்கு நிலம் லஞ்சம் பெற்ற விவகாரம். லாலு பிரசாத் யாதவிடம் அமலாக்கத்துறை 10 மணி நேரம் விசாரணை. நில மோசடி வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கும் நெருக்கடி. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ். தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.